டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்த முதல் தலைமுறை மருந்துகள், அதாவது இன்சுலின் மிமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னென்ன? டால்பூட்டமைடு, அசிட்டோஹெக்சமைடு, டாலசோமைடு, குளோர்ப்ரோபமைடு இவைதான். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்சுலின் மிமெட்டிக்ஸில் சில பக்க விளைவுகள் இருந்ததுனால தொடர் ஆராய்ச்சி மூலியமா இரண்டாம் தலைமுறை செகண்ட் ஜெனரேஷன் இன்சுலின் மிமெட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிபிசைட், கிளைபென்கிளாமைட், கிளைகாபிரமைட், கிளைக்யூரான் இவைதான். இதெல்லாம் இரண்டாம் தலைமுறை இன்சுலின் மிமெட்டிக்ஸ். இதோட சேர்த்து இன்னொரு வகை, அதாவது ரத்தத்தில் சேர்ற சர்க்கரையை நம்மளுடைய யூரின் வழியா வெளியேற்றுற ஒரு செகண்ட் ஜெனரேஷன் மருந்து இருக்கு. அது கேனா கிளைஃபோசின், டாப்பா கிளைஃபோசின், இப்போ புதுசாக எம்ஃபா கிளைஃபோசின் கூட வந்திருக்கு. இன்னொரு வகை இருக்கு, டைப் 2 டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்ற ஒரு மருந்து. இது என்ன பண்ணுன்னா, இது இன்சுலின் சென்சிடைசரும் கிடையாது, இன்சுலின் மிமெட்டிக்ஸும் கிடையாது. இது என்ன பண்ணும், நம்ம வயிற்றுல இருக்கிற ஜீரண மண்டலத்தில் நடக்கிற சர்க்கரையை ஜீரணம் பண்ணுற என்சைமுடைய செயல்திறனை வெகுவாக குறைச்சி நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் மெதுவாக ஏறுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த வகை மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஓக்லிபோஸ், ஏகார்போஸ் அப்படின்ற வகையில் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி பல வகைகளில் மருந்துகள், இன்சுலின் மிமெட்டிக்ஸ், இன்சுலின் சென்சிடைசர், நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் யூரின் வழியாக வெளியில் போகிறது, அப்புறம் நம்மளுடைய ஸ்டமக்கில் இருக்கிற என்சைமை தடுத்து சர்க்கரை அளவுகள் ஏறாமல் பார்த்துக்கிறது, இது மாதிரி பல வகை இருந்தால் கூட ஒருத்தருக்கு மருத்துவர் எப்படி மருந்து பரிந்துரை செய்கிறாருன்னா, அவருடைய டயபெட்டிக் ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அவருடைய உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை மட்டும்தான் மருத்துவர் பரிந்துரை செய்கிறார். ஒருத்தருக்கு ஒன்றோ இரண்டோ இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு இது அத்தனை வகையும் சேர்ந்த மருந்துகளாக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக என்ன பண்ணாலுமே சரி அவருடைய சர்க்கரை அளவுகள் 300க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா அவங்க இன்சுலின் ஊசி போட்டுக்கிறது தான் நல்லது, வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி டைப் 2 சர்க்கரை நோயிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான அருமையான வழி பேலியோ டயட். இந்த பேலியோ டயட்டில் தொடர்ச்சியாக நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் குறைந்து நம்ம சாப்பிட்ற மருந்துகளோட அளவுகளை வெகுவாக குறைக்கலாம். சிலர் மருத்துவத்தையே நிறுத்துகிற மாதிரியான சர்க்கரை கட்டு. இன்னும் இந்த மருந்துகளுடைய செயல்திறனை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம்.